வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சட்டென்று மாறுது வானிலை படத்தின் திரை விமர்சனம். சட்டென்று மாறுது வானிலை படத்தில் ஜெய், மீனாட்சி கோவிந்தராஜன், யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பாபு விஜய். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு ஜெய். அவரை மீனாட்சி கோவிந்தராஜன் காதலிக்கிறார். ஒரு விபத்தின் காரணமாக சில நாட்கள் மனநோயாளியாக இருந்து சிகிச்சை பெற்றவர் ஜெய். அவர்கள் தேனிலவுக்கு சென்று தங்குகிற மூணார் லாட்ஜில் அங்கே பெட்ரூமில் சிசிடிவி கேமரா வச்சு அந்த இளம் தம்பதியருடைய உடலுறவு காட்சிகளை படமாக்கி கொண்டிருக்கிறார் அந்த லாட்ஜுடைய உரிமையாளர். அந்த லாட்ஜ் உரிமையாளர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 லாட்ஜ் இருக்குது. அவருக்கு வேலையே தான். இந்த உடலுறவு ஆபாச காட்சிகளை வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு பல கோடி ரூபாய்களுக்கு விற்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அந்த முதலாளி. இது தெரிஞ்ச உடனே குறுகி போய் விடுகிறார் ஜெய். என்னடா நாம் தப்பு பண்ணிட்டோமே, மீனாட்சி கோவிந்தராஜனோட நாம் உடலுறவு காட்சிகள்லாம் எடுத்துட்டானேன்னு பதைக்கிறார். இதுக்கிடையில் மீனாட்சி கோவிந்தராஜனை வேற ஒருவருக்கு திருமணம் செய்ய அவர்கள் பெற்றோர்கள் திட்டமிடுகிறார்கள். மீனாட்சி கோவிந்தராஜனுடைய அப்பா ஒரு மந்திரியுடைய மகள் மீனாட்சி கோவிந்தராஜனை திருமணம் செய்ய முதலமைச்சர் திட்டமிடுகிறார். முதலமைச்சருக்கு வயசு அதிகம். இதனால் மீனாட்சி கோவிந்தராஜனுடைய தாயார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். தாயாரையும் மாடியிலிருந்து தள்ளி கொண்டு விடுகிறார் அமைச்சர். எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்கிறார் அமைச்சர். எப்படி இந்த சூழலிலிருந்து மீனாட்சி கோவிந்தராஜனும் ஜெய்யும் மீண்டார்கள் என்பது தான் கதை. கேவலமான கதை. ஆனால் கொஞ்சம் சில காட்சிகளை காட்டியிருந்தால் கொஞ்சம் அதை விரும்புகிறவங்களாவது கைத்தட்டி வாயை பிளந்து பார்த்துருப்பாங்க. அதுவும் இல்லை. படம் ரொம்ப போர் அடிக்குது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் ஜெய் நல்லா நடிச்சிருக்கார். ஜெய் முதலமைச்சர் விஜயின் பக்தராகவே இந்த படத்தில் வருகிறார். விஜயுடைய சில பெர்ஃபார்மன்ஸ் மேனரிசத்தெலாம் அவரும் காட்டுறாரு. யோகி பாபு அவரை கிண்டல் பண்ணுறாரு. ஏப்பா மறுபடியும் விஜயை நடிக்க சொல்லுங்கப்பா, இவன் தொல்லை தாழ முடியல என்றெல்லாம் கிண்டல் செய்கிறார் யோகி பாபு. அதையெல்லாம் ஓரந்தள்ளிட்டு அப்படியே விஜயாகவே மாறிவிட்டார் ஜெய். நன்றாக நடித்திருக்கிறார். ஆனால் கதை சம்பவங்கள் அவரை கொடுமைப்படுத்துகின்றன. 2 கொலை பண்ணுறாரு, அதை மறைக்கிறாரு, அதை ஏன் மறைக்கிறாரு, அதை ஏன் விஜயவாடாக கொண்டு போனார், இதெல்லாம் ரொம்ப நம்மளை காயப்படுத்துது. எத்தனையோ தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு பாபு விஜய் அருன்னு தள்ளியிருக்காரு. இந்த கோடை காலத்தில் எங்கேயாவது நல்ல ஏசி தியேட்டரில் போய் உட்கார்ந்திங்கன்னா சட்டென்று மாறுது வானிலை, பட்டென்று வருகிறது தூக்கம்ங்கிற மாதிரி நல்லா தூங்கலாம். தூங்கிட்டு சரி கொடுத்த காசு சரியாயிட்டு ஏசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். மற்றபடி படம் பார்க்குற மாதிரியே இல்லை. ஜெய்க்கு இது மிகப்பெரிய தோல்வி படம் தான் நம்ம சொல்லணும். சட்டென்று மாறுது வானிலை தியேட்டர் பக்கம் எட்டி பார்த்துடாதீங்க. சட்டென்று மாறுது வானிலை படத்துக்கு பயில்வான் பார்வையில் 100க்கு 25 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.